அடுத்து நம்ம பார்க்க போறது துலாம் ராசி மற்றும் துலா லக்னக்கார அன்பர்கள். இந்த துலாம் ராசி மற்றும் துலா லக்னக்கார அன்பர்கள் சனி பகவான் அங்க உச்சம் அடைகிறாரு. இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களோட சிம்பிள் தராசு. இந்த தராசு எப்படி தெரியுமா இருக்கும்? நீ கரெக்டான வெயிட் வச்சா நான் மேலே போவேன், தவறான வெயிட் வச்சா நான் கீழே இறங்குவேன். ஒருத்தவனை பார்த்த உடனே என்ன நோக்கத்துக்காக பழகுறான்னு சொல்லக்கூடிய பெண்மணி பையன் நீங்கள். அன்பு அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் கொடுத்துட மாட்டீங்க. எப்போவுமே யார்ட்டையும் எதிர்பார்க்காம பழகுவீங்க. எப்போவுமே வெரி சென்சிட்டிவ் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாக இருப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட கேரக்டரை நீங்கள் மாற்றாதீங்க. கலியுகத்தில் பொய் பிராடுத்தனம் ஏமாத்து தாங்க சார் நிறையா ஓடுது, நாங்கள்லாம் நேர்மையாக பிழைக்கிறோம், எங்களுக்கெல்லாம் எப்படி சார் காதல் செட் ஆகுன்ற டாபிக்குள்ளே போகாதீங்க. உன் கேரக்டர் தாண்டா அவனுடைய மார்க்கே, அதுதாண்டா அவன் அழகே. அப்போ துலாம் ராசி மற்றும் துலா லக்னக்கார அன்பர்கள் தராசு மாதிரி நின்று எப்போவுமே அந்த வெயிட் எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத, லைஃப் எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணணுன்ற கேப்பபிலிட்டி உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் பெரும்பாலும் காதலுக்குள்ளே போகிறது இல்லை. பெரும்பாலும் ஒருவேளை சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் நல்லா இருந்தால் ஒருவேளை காதலில் வயப்பட்டு விழுகிறாங்க. ரேர் கேசஸாக தான் நான் பார்க்குறேன். சரி, இப்படி இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையும் லவ் பண்ணுற பொண்ணு லவ் பண்ணுற பையன் இந்த ராசி மட்டும் இந்த லக்னக்கார அன்பர்களாக இருந்துடவே கூடாது. இருந்தால் நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்கீங்களோ அவன் அதுக்கு அகேன்ஸ்டாக இருப்பான் உங்கள் ராசிக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, துலாம் ராசி மற்றும் துலா லக்னக்கார அன்பர்களுக்கு அவர் எப்படி அசுர குருவோ தேவகுரு தனுசு ராசி மற்றும் மீன ராசி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு திருமணம் செய்தாலோ காதலிச்சாலோ ஒரு நாள் ஏமாற்றம் கன்ஃபார்ம். குழந்தையோட டிவோர்ஸ் அஃபேர் டெஃபினட்டாக வந்துடும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு. ஸோ இந்த 2026 லவ் உங்களுக்கு 200% உங்களுடைய நேர்மையின் காரணமாக வேணால் ஒரு 30% நீங்கள் தோற்று போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக நேர்மையாக இருக்க வேணாம்லாம் சொல்லலை, உங்கள் நேர்மை தான் உங்கள் அடையாளம். அப்போ 2026 துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்கார அன்பர்களுக்கு காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 70% உறுதியான முறையில் உண்டு. செவ்வாய் பகவான் காதலின் கடவுள், முருகனை காதலிச்சு தாங்க திருமணம் பண்ணாரு. விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்கார அன்பர்கள் காதலை இவன்ட்டு கேட்கணும், இவன்ட்ட கற்றுக்கணும். எப்படா காதலுக்கான அர்த்தமே அங்கே இருக்கு. ஒரு பெண்ணையும் ஒரு பையனையும் எப்படி பொறுப்பாக பார்த்துக்கணும், பெற்றவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும், சொசைட்டியில் கரெக்டாக நம்ம எப்படி வாழணும், லைஃப்பில் எப்படி பெரிய லெவலில் செட்டில் ஆகணும், மற்றவன் மதிக்கிற இடத்துக்கு நம்ம போகணும்னு நினச்சி காதலிச்சு மட்டுமே நிறைய திருமணம் நடக்கக்கூடிய ஒரு ராசினா விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்கார அன்பர்கள். ஆனால் பெரும்பாலும் அங்கே சந்திரன் நீசமாகிறதுனால, நோட் த பாயிண்ட், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எத்தனை வருஷமாக எத்தனை கோயில்லையும் எத்தனை மறைமுகமாகவும் எத்தனையோ இடத்துல நம்பிக்கை துரோகத்தின் பேரில் அவன் என்னை கலட்டி விட்டுட்டேன், இவனை நம்பி நான் பழகினேன், அழுது உருண்டு உருண்டு ஓடி எத்தனையோ முறைகள் தன்னைத்தானே அழுது ரூம்குள்ளே பாத்ரூம்குள்ளே தனியாக சென்சிட்டிவாக மாடியில் போய் எது பல இடங்களில் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்கார அன்பர்கள் துரோகம் ஏமாற்றம் துரோகம். இன்னைக்கு நேற்று நான் பார்க்கல, 7 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காதலில் மட்டும் இல்லை, பெரும்பாலும் லைஃப்லையுமே அவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறது கிடையாது. விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்கார அன்பர்களுக்கு பெருமளவில் குழந்தை பாக்கியம் என்பது மிக குறைவாகவே உள்ளது. சரி, எந்த ஒரு சூழ்நிலையும் முருகன் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த ஒரு ராசி லக்னத்தை மட்டும் திருமணம் பண்ணிடவே கூடாது. அவ்வாறாக செய்திகள் என்றால் டிவோர்ஸ் கன்ஃபார்ம், ஏமாற்றம் துரோகம் கன்ஃபார்ம், கண்ணீர் கன்ஃபார்ம். நடுத்தெருவில் உங்களை நிப்பாட்டிட்டு போயிடுவேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நடுத்தெருவில் அவள் கலட்டி விட்டு போயிடுவா, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கடகராசி மற்றும் கடக லக்னக்கார பெண்மணியோ பையனையோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விருச்சிக ராசிக்கார பெண் மற்றும் ஆண் திருமணம் செய்யக்கூடாது, காதலிக்க கூடாது. ஸோ 2026 உங்களுக்கு திருமணம் சூப்பராக இருக்குது, காதலிச்ச பெண்ணையே கரம் பிடிக்கிறது சூப்பராக இருக்குது. காதலுக்கான அர்த்தத்தை சொல்லக்கூடிய நீங்கள், முருகனின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் காதலில் உறுதியான முறையில் வெற்றி பெறுவது உறுதி. 100க்கு 95 மார்க் கொடுக்கலாம். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்கார அன்பர்களுக்கு காதலிச்சு பெற்றவர்கள் சம்மதத்தோட திருமணம் செய்வது
உறுதி. இந்த ஒரு ராசி மட்டும் ஒரு லக்னத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது மிக கவனம். நோட் த பாயிண்ட். ரைட். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்கார அன்பர்கள், அவன் ஒரு கேனப்பைய, ஏமாளி, துரோகி. ஒரு காதல் இல்லை, 2 காதல் இல்லை, மல்டிபிள் காதல் செஞ்சால் கூட அவனுக்கு காதல் சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா நம்ம பையன் இழிச்சவாயன். நம்ம நினச்சி பழகிறது ஒன்றா இருக்கும், அவள் பேசுகிறது ஒன்றா இருக்கும். நம்ம எதுக்காக பழகுறோன்றது அவருக்கு தெரியாது. அவளோட எதிர்பார்ப்புகளை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்கார ஒருத்தமே உன் லைஃப் பார்ட்னர் வரேன்னா நீ கொடுத்து வச்சவன், நீ கொடுத்து வச்சவன். அப்போ தான் பெண்ணிற்கு என்ன தேவை, கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து பார்த்து செதுக்கி காதலிச்சு, தேவகுரு எப்படி மற்றவனுக்கெல்லாம் போதிச்சு, எப்படி எல்லாருக்கும் எல்லா அறிவுரைகளையும் சொல்லி தான் மற்றவங்க பாவத்தை பூரா தான் வாங்கி நடுத்தர நிற்கக்கூடிய ஒரு ராசின்னா காதலில் காதலிச்ச பையனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மனசு அவ்வளவு சீக்கிரம் எமோஷனல் ஆகக்கூடிய ராசிகளில் இப்படி பண்ணிட்டாலேன்னு மற்றவன்ட்ட புலம்ப கூட நேரம் இல்லாமல் இறைவன் பார்த்துக்குவான், சரியாமைன்னு சொல்லி தன்னுடைய கவலைகளை தனக்குள்ளே போட்டுக்கக்கூடிய ஒரு ராசி. கவலைகள், மனக்குமுறல்கள், இப்படி ஒருத்தவனுக்கு இந்த மாதிரி ஒரு கதி ஆகணுமா, இப்படிப்பட்ட ஒரு பெண் காதலிச்சாலே அவளுக்கு போய் நீ துரோகம் பண்ணிட்டியடா அப்படின்னு காரி துப்புற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏமாளியான ஒரு ராசி, ஒரு துரோகத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசிக்கு அப்புறமா தனுசு ராசி மற்றும் மீனராசி. இவங்க 2 பேருக்குமே அந்த கேரக்டர் பொருந்தும். இவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அன்பா பேசுவா, கொஞ்சி பேசுவா, குழஞ்சு பேசுவா, அழகா பேசுறா, என்னைய மாதிரியே இருக்கா, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கா, நான் கேட்குறத பூரா செஞ்சு கொடுத்துட்றா, காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டா, அப்படித்தான் பேசுவா, அப்படித்தான் பழகுவான். கல்யாணம்னு வரும்போது என்ன சொத்து வச்சுருக்க, எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்க, உங்கள் அம்மா அப்பா என்ன கேஸ்ட்டு, நீ எங்கே பிறந்த, உங்க கூட பிறந்தவன் எத்தனை பேர், கார் இருக்கான்ற ஒரு லிஸ்ட்டு வரும். அங்கே தெரிஞ்சு போகும் லட்சணம், நீ காதலிச்ச பெண்ணையும் பையனோட லட்சணம் கிழிஞ்சு போயிடும். காதலில் குறை சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, காதலை பற்றி வர்ணிக்கிறதுக்கு நான் ஒன்றும் கடவுளும் கிடையாது. அதுக்கு கலியுக கடவுள் முருகன் இருக்கேன், அவனை முருகன் பார்த்துக்குவேன், அது வேற விஷயம். மேக்சிமம் நான் ரிசர்ச் பண்ணதில் தேவகுருவில் பிறந்த ஆதிக்கத்தில் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்கார பெண்ணை ரிஷப அப்படியே அந்த பக்கத்தை தள்ளி விட்டுரு, அந்த பக்கம் போயிடாத. டே அழகா இருப்பாடா, அழகா இருப்பாம்மா பார்க்க, இவ்வளோ மாதிரி ஒரு மகாலட்சுமிடா, டே அவ தான்டா அவனை கொலை பண்ணவே போறா, அவ தான் முதுல குத்த போறா, புரியுதா அவனுக்கு? துலாம் ராசி மற்றும் துலா லக்னக்கார பெண் எந்த ஒரு சூழ்நிலையும் தேவோ குருவாக பிறப்படுத்த நீ அசுரகுண்டு என்று அழைக்கக்கூடிய சுக்கராச்சாரியரை நீ திருமணம் செஞ்சா லிப்ஸ்டிக்கே 10,000 ரூபாய்க்கு நீ வாங்கி கொடுக்கணும். அவள் போடுற சாரி 20,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும். ஒருவேளை நீ தனுசு ராசி மற்றும் மீனராசி பெண்ணாக இருந்தால் உன் புருஷன் சரக்கடிச்சே உன்னை வாழ்க்கையை கெடுத்து குட்டி சவர் ஆக்கிடுவேன். நான் சொல்றது ரிஷப ராசி மற்றும் துலா லக்னம் துலாம் ராசி உனக்கு ஆகவே ஆகாது நண்பா, உனக்கு ஆகவே ஆகாதுரா தங்கச்சி, வேண்டவே வேண்டாம். மற்ற எந்த ராசி எந்த லக்னம் யாரை வேணா கல்யாணம் பண்ணு, இந்த ஒரு ராசி மட்டும் அசுராச்சாரியர் என்று அழைக்கக்கூடிய சுக்கிர பகவானின் ஆதிக்கம் பெற்ற துலாம் ராசி மற்றும் ரிஷபம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் திருமணம் செய்யாதீர்கள். ரைட். அப்ப 2024 காதல் கை கொடுமா. டே காதல்னா காதல்ல நீ வாழ்ந்த வேண்டா, ஒரு பொண்ணோட மனசை படிச்ச வேண்டா, மற்றவனுடைய அறிவுரையை கேட்டு நடந்த வேண்டா, மற்றவனுக்கு அறிவுரை சொல்ற வேண்டா. உனக்காட காதலை பத்தி நான் சொல்லி கொடுக்கணும்? என்னைக்குமே காதல்ல வச்ச குறி தப்பாம அடிக்கிற 2வது ராசி மேச ராசிக்கு அப்புறம் 99 மார்க் கொடுக்கலாம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்கார அன்பர்கள். நான் சொன்ன ஆளை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா எழுதி வச்சுக்க, ஒரு நாள் நடுத்தரில் நின்று முட்டி போட்டு அழுகிறது கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அன்னைக்கு உனக்கு ஒரு துரோகம் நடக்கும், சாகுற வரை உன்னால் எதையுமே மாற்றிக்க முடியாது நண்பா. சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற மகர ராசி மற்றும் மகள லக்னக்கார அன்பர்கள், அன்புனா என்னன்னு அவன்கிட்ட கேட்கணும், பாசம்னா என்னன்னு அவட்ட கேட்கணும், ஒருத்தவன்ட்ட எப்படி பழகணுன்றதை அவட்ட கேட்கணும்.
ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்றதை அவட்ட கேட்கணும், அந்த பொண்ணுகிட்ட கேட்கணும், அந்த பையன்கிட்ட கேட்கணும். அன்பை வாரி 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 இழைச்சி திரும்ப அவன் முதல்ல குத்திட்டு போனது தான் மிச்சம். அப்போ மகர ராசி மற்றும் மகர லக்னக்கார சனி பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் காதலில் பெரும்பாலும் ஜெயிக்கிறது கிடையாது. சனி பகவான் தன்னோட கர்மஸ்தானத்திலேருந்து சரியாக வேலை செய்கிறதுனால எப்போவுமே மனசில் ஒரு பாரத்தோடையே இருக்கான். காதலா அதெல்லாம் வந்துட்டு போயிடுச்சுங்க, அவன் என்ன கைட்டு கலட்டி விட்டாங்க. பொண்ணு ஒரு பையன், நண்பா 5 வருஷம் உருகி காதலிச்சேன், ஒரு பையன் வந்தேன், அவன் தான் டாக்டரான் போயிட்டா. அப்போ ஏமாற்றம் துரோகத்தை விருச்சிக ராசிக்கு அப்புறம் சந்திக்கக்கூடிய ராசி எப்பவுமே துரோகம், ஏமாற்றம். நீ காதலி, நான் காதலிக்க வேணான்னு சொல்லலை. 2026 உறுதியான முறையில் காதலை நீ வெற்றி அடைவதற்கு 200% சான்ஸ் இருக்கு. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த ராசி மற்றும் இந்த லக்னக்கார பையனையோ பெண்ணையோ திருமணம் நீ செய்தால் ஜெயிலுக்கு போகிறது உறுதி, கோர்ட்டுக்கு போகிறது உறுதி, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு உறுதி, வண்டி வாகனத்தில் விபத்து உறுதி, குழந்தை வரம் கிடைக்காம போகிறது உறுதி. உன்னுடைய தகப்பன், நீ சனி ஆதித்யத்தில் பிறந்தவன்பா, சனி ஆதித்யத்தில் பிறந்தவன். உன்னுடைய தகப்பன் யார் தெரியுமா? சனி பகவானுடைய தகப்பன் சூரிய பகவான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நிதானத்தை கைப்பிடி. சூரிய பகவானின் வீடு சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்கார பையனையோ பெண்ணையோ நீ திருமணம் செய்தால், இந்த வீடியோ வச்சுக்க, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ ஃபோனில். ஒரு நாள் நான் சொன்னது நடக்கும். அன்னைக்கு எதையும் மாற்ற முடியாது, அந்த துரோகத்திலேருந்து தப்பிக்க முடியாது. அடி வாங்குவது 200% உறுதி. ஸோ இந்த 2026 காதலில் நீ பெரும்பாலும் ஜெயிச்சிருவ, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு ராசி லக்னத்தை மட்டும் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இரு. பெரும்பாலும் நான் பார்த்த வர என்னோட ரிசர்ச்சில் மகர ராசி மற்றும் மகர லக்னக்கார நண்பர்கள் காதலிப்பதில் பெருமளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. ஸோ 70 மார்க் தான் நான் கொடுப்பேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடாது சனியோடது தான். இந்த சனி பகவான் என்று அழைக்கக்கூடிய கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்கார அன்பர்கள், ஒரு ஃபேக்ட் சொல்லவா? கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்கார பெண்மணிகள் எஸ்பெஷலி நான் ரிசர்ச் பண்ணதில் சொல்கிறேன், முதல் தாரம் நிலைக்கவில்லை, குழந்தை வரம் இல்லை. நான் சொல்கிறது கும்பராசியாகவும் இருக்கணும், கும்ப லக்னமாகவும் இருக்கணும். ஒருவேளை லக்னம் மாறிச்சுன்னா மாறிடும். இவர்கள் பெரும்பாலும் காதலை தேடி போய் சொல்கிறது இல்லை. எவனாவது ஒரு பையனோ பொண்ணோ வாண்டடாக வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான், காதல் அப்படியே மிதக்குறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகினது விஷயம் தெரிய வருது, அப்படியே கீழே போயிடுறாங்க. அறிவுன்றதே கம்மியாக தான் இருக்குது காதலில். கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் தான் இருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை. பட் காதலில் பெரும் அளவிற்கு ஒரு துரோகத்தையும், என்னடா கூறு இல்லாத பொண்ணாக இருக்கா, முட்டா பையில இவனை போய் லவ் பண்ணிட்டாலேடான்னு ஈஸியாக ஒருத்தையும் சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு லவ் பண்ணக்கூடிய ஒரு பெண், ஒரு பையன், ஒரு ஏமாற்றம், துரோகம், இவங்க விழிக்கிற மாய வலையில் விழுகக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா கும்பராசி மற்றும் கும்பலக்கணக்கார நண்பர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இவனை மட்டும் திருமணம் பண்ணிடவே கூடாது, இந்த பொண்ணை மட்டும் திருமணம் பண்ணிடவே கூடாதுன்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்கார அன்பர், உங்களுடைய தகப்பன் சூரிய பகவான், இந்த சூரிய பகவானுடைய பிள்ளை தான் நீங்கள். இந்த சூரியன் நெருப்பு கிரகம், சனி பகவான் இருள் கிரகம். இது ரெண்டுமே ஜங்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த இடம் பிளாஸ்ட் ஆகும். அப்போ குடும்ப வாழ்க்கை சர்வநாசமாகும். 2026 எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்கார பெண்ணை தயவு செய்து ஆணையும் திருமணம் செய்யாதே. வீட்டில் பெற்றவங்க பார்க்குறத கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா பெரும்பாலும் உனக்கு லவ்லையும் குடும்ப வாழ்க்கையிலையும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இல்லை. அப்போ இந்த கும்பராசி மற்றும் கும்பலக்னக்கார அன்பர்கள் காதலில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உன் ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸ் கேட்டு சரியான பையனான்னு பார்த்து சரியான பொண்ணான்னு பார்த்து கல்யாணம் செய். இல்லை என்றால் பண்ணாதே. உனக்கு 50 மார்க் தான் நான் கொடுப்பேன். ஏன்னா பிறப்பு ஜாதகத்திலேயே பெருமளவு வெற்றிகளை சந்திப்பது இல்லை. ஸோ இறுதியாக மீனராசி மற்றும் மீனலக்னக்கார அன்பர்கள், இந்த மீனராசி மற்றும் மீனலக்னக்கார அன்பர்கள் பொண்டாட்டியை தாங்குன்னு தாங்குவான்டா, புருஷனை தாங்குன்னு தாங்குவா. தாங்கிட்ட இருக்கிற அன்பையும் கொடுத்துருவா, மனசையும் கொடுத்துருவா, உடம்பையும் கொடுத்துருவா, உசிரையே பணைய வச்சு
அந்த பொண்ணுக்காக காப்பாற்றணும், அந்த பையனை நம்ம இப்படியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி இவன் ஒருத்தன் தான்டா. ஆனால் கொஞ்சம் செல்ஃபிஷ், கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், காதலில் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், சமூகத்தில் ஒரு வளர்ந்தே ஆகணும், நான் ஜெயிச்சு தாண்டா தீருவேன்னு நினைக்கக்கூடிய ராசிகளில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியது மீனராசி மற்றும் மீனலக்கணக்கார அன்பர்கள். கடகராசி இவங்களுக்கு சூப்பராக பொருந்தும். கடகராசி பெண்லாம் கிடைச்சானா அவன் கோடீஸ்வரன். ரைட். எந்த ராசி மற்றும் எந்த லக்னக்காரர்களை எந்த ஒரு சூழ்நிலையும் திருமணம் பண்ணிடவே கூடாது. நீ தேவகுரு, அசுரகுருவன் சாரியாராகிய ரிஷபம், துலாம், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் திருமணம் நீ செய்தால் 200% நீ தோல்வியை சந்திப்பாய். அப்போ என்ன நல்லா புரிஞ்சுக்கோ, 2026 உனக்கு காதலில் என்றைக்குமே 90 மார்க் உறுதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் திருமணம் பண்ணும்போது மட்டும் காதலிக்கிற மட்டும் நம்ம கேட்டால் செய்ய முடியும், மனசை தான் பறி கொடுக்க முடியும். ஸோ அந்த ஓவரால் நான் பார்த்ததில் இந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 2 விஷயம் நீங்கள் கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மனசை பார்த்து லவ் பண்ணுங்கடா, உடம்பை பார்த்து பண்ணாத. உன்னால் அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்ற முடியும்னா மட்டும் காதலி, கலட்டி விட்டு போவேன்னா காதலிக்காத. இன்றைக்கெலாம் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பையங்கள்லாம் டேட்டிங் ஆப் வந்துருச்சு. இந்த 90s கிட்ஸ் தெரியும் காதல்னா என்னன்றது. ஒரு உண்மையான காதலுக்கு பல வருஷம் உசுரை கூட கொடுத்து நிற்கிற அளவுக்கான வாய்ப்புகள்லாம் 90s கிட்ஸுக்கு தெரியும். பட் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸுகளுக்கு காலையில் பழகுறாங்க, மத்தியானம் லவ் பண்ணுறாங்க, நைட்டு ஃபிசிக்கலாக இருந்துடுறாங்க, மறுநாள் டாட்டா பாய் பாய் காமிச்சிடுறாங்க. இதுக்கு பேர் காதல் கிடையாது, குப்பை. இந்த மாதிரி ஒரு லவ் தாட்ஸ் உனக்கு இருந்தால் தயவு செஞ்சு அதை அழிச்சிட்டு காதலை தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாத. பொம்பளை பிள்ளைகளுக்கும் சேர்த்து சொல்கிறேன், ஒருத்தவனோட உண்மையான அன்பு தெரிஞ்சால் அவனுக்காக எந்த இடத்துலையும் இறங்கி போய் நீ வேலை பாரு. பெற்றவங்க சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணுங்க, சமூகத்தில் பெரிய லெவலில் அந்தஸ்து கௌரவத்தோடு வாழுங்க. காதல்னா இப்படி பண்ணியிருக்கிறான்னு மற்றமே சல்யூட் பண்ணுற அளவுக்கு வாழ்ந்து காட்டு. அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.